கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 85ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம். கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். நாம் கர்த்தருக்கு பிரியமாக நடக்கும் பொழுது கர்த்தர் நன்மையானதை தருவார். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நன்மையானதை தருவார். நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையிலே கர்த்தர் நன்மையானதை தருவார். நம்முடைய தொழிலிலே கர்த்தர் நன்மையானதை தருவார். நாம் கையிட்டு செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் நன்மையானதை தருவார். அது மாத்திரமல்ல, வேத வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். அன்பான தேவஜனமே, நாம் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நமக்காக மழையை பெய்ய பண்ணுவார். கர்த்தர் நமக்காக நம்முடைய தேசத்தை செழிக்க பண்ணுவார். நாம் ஆசீர்வாதமாக இருக்கும்போது நம்முடைய கிராமம், நம்முடைய பட்டணம், நம்முடைய நாடு ஆசீர்வதிக்கப்படும். ஆகவே நாம் நமக்காக மாத்திரமல்லாமல் நம்முடைய குடும்பங்களுக்காக, நம் சொந்த பந்தங்களுக்காக, நம்முடைய கிராமத்துக்காக, நம்முடைய தேசத்திற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். நாமும் ஆசீர்வதிக்கப்படுவோம், நம்முடைய தேசமும் ஆசீர்வதிக்கப்படும். நம்முடைய தேசம் முழுவதையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாக கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிற உங்கள் மேல் கர்த்தர் பிரியமாக இருந்து நன்மையானதை தருவாராக. ஆமேன்.